guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 5 தான் பார்க்க போறோம். அந்த சாப்டர் 5ல ஒரே ஒரு சம் மட்டும் தான் இருக்குது. இந்த சம் முடிச்சிட்டோம்னா சாப்டர் 5 உள்ள ஆல் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஓவர் தான். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு, செகண்ட் யூனிட் முடிச்சாச்சு, தேர்ட் யூனிட் முடிச்சாச்சு. ஃபோர்த் யூனிட்ல அந்த 4 தியரம் மட்டும் படிச்சா போதும். 2 தியரம் நினைக்கிறேன், 2 தியரம் படிச்சா போதும். ஃபிஃப்த் யூனிட்ல இத லாஸ்ட் சம். இத முடிச்சிட்டோம் அப்படினா 6th யூனிட் தான் வர போறோம். சோ நம்ம இந்த சம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இவ்வளவு போட்டுக்கிறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளேலிஸ்ட்ல நம்ம ஓல்ட் வீடியோ போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இம்ப்ரெஸ் ஆவீங்க. நீங்க இம்ப்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்குள்ள क्वेश्चन என்ன இருக்காங்க பாருங்க. ரெண்டு நேர்கோடுகள் கொடுத்திருக்காங்க. 8x + 3y = 18, 4x + 5y = 9 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். 5, -4 மற்றும் -7, 6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டின் நடுப்புள்ளி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு புள்ளி, இந்த இதுல இருந்து ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு இதை வச்சு நடுப்புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். நடுப்புள்ளி கண்டுபிடிச்சு வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுங்க. அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை புள்ளி கிடைச்சிரும்? 2 புள்ளி கிடைச்சிரும். 2 புள்ளி கிடைச்சா நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? y - y1 = y - y1 y2 - y1 x - x1 x2 - x1. அதுதான் நமக்கு 2 புள்ளி கொடுத்த நேர்கோட்டின் சமன்பாடு. இப்போ வாங்க நம்ம புள்ளிகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து xy கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு புள்ளியா? இப்போ அந்த ஈக்குவேஷனை செக் பண்ணுங்களேன். இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. xy ஈக்குவல் இல்ல. அப்ப ஏதாவது ஒரு x இல்ல y ஈக்குவல் பண்ணுமா? இப்போ இங்க 8x இருக்கு. அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இங்க 8x கிடைக்குமா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. 8x + 3y = 18. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எத்தனால பெருக்கினா 8 வரும்? 2 ஆல பெருக்கினா 8 வரும். 8x வருமா? அப்போ 8x + i2 10y = 92 எத்தனை? 18. இப்போ என்ன பண்ணலாம்? அடையாளத்தை மாத்தலாமா? மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ அது அடி போயிடும். 10ல 3 பேர் -7y = 0. அப்போ y ஓட வேல்யூ என்னது? 0. இப்போ y = 0 என சமன்பாடு 1 இல் இட. சமன்பாடு 1 என்னது? 8x + 3y = 18. இப்போ y பதிலா 0 ன்னு போடுங்க. 8x + 3 * 0 0 = 18. அப்போ 8x = 18, x = 18/8. அப்போ 4 8 9 18. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 9/4. ஓகேவா? இப்போ சந்திக்கும் புள்ளி என்னது? சந்திக்கும் புள்ளி இது ஃபர்ஸ்ட் புள்ளி தான். அப்போ x1, y1 ஓட வேல்யூ என்னது? x1 ஓட வேல்யூ என்னது? 9/4. y ஓட வேல்யூ என்னது? 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் புள்ளி என்ன சொல்றாங்க பாருங்க. 2 புள்ளி கொடுத்திருக்காங்க. அது ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டின் நடுப்புள்ளின்னு கேக்குறாங்க. அப்ப நடுப்புள்ளினா என்னது? மையப்புள்ளி. மையப்புள்ளிக்கு ஃபார்முலா என்னது? x1 + x2/2, y1 + y2/2. இதுவே நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா. இப்போ இத x1 வெச்சுக்கோங்க, இத y1 வெச்சுக்கோங்க, இத x2 வெச்சுக்கோங்க, இத y2 வெச்சுக்கோங்க. இப்போ x1 ஓட வேல்யூ என்னது? 5. x2 ஓட வேல்யூ என்னது? -7 + 7/2. அடுத்து y1 ஓட வேல்யூ என்னது? -4. y2 ஓட வேல்யூ என்னது? y2 ஓட வேல்யூ 6 + 6. கரெக்ட் தானா? x1 ஓட வேல்யூ என்னது? 5. x2 ஓட வேல்யூ என்னது? -7. சாரி, 5 - 7/2, y1 ஓட வேல்யூ என்னது? -4. y2 ஓட வேல்யூ +6/2. அப்ப என்ன கிடைக்கும்? -2. 5ல 7 போனா -2/2, -4 + 6 2/2. அப்ப ஆன்சர் என்னது? -1, 1. இதான் என்னது? கொடுக்கப்பட்ட மையப்புள்ளி. இப்போ என்னாச்சு?
ரெண்டு புள்ளி கிடைச்சிருச்சா? ரெண்டு புள்ளி என்னது? 9/4, 0. இன்னொரு புள்ளி என்னது? -1, 1. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு புள்ளி கிடைச்சு. இந்த ரெண்டு புள்ளியை வச்சு நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சலாமா? therefore நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ நீங்க கேட்கலாம், சார் ஏன் சார் y minus y1 is equal to m into x minus x1 எழுதலாம்னு கேட்கலாம். ஆனா நமக்கு எத்தனை புள்ளி இருக்குது? ரெண்டு புள்ளி இருக்குது. ரெண்டு புள்ளி கொடுத்து நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஒரு புள்ளி ஒரு சாய்வு கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா. இப்போ இதை வந்து x1 வச்சுக்கோ, இதை y1 வச்சுக்கோ, இது x2, இது y2. இப்போ y minus y1 ஓட வேல்யூ என்னது? 0. y2 ஓட வேல்யூ என்னது? 1 minus 0. x minus x1 ஓட வேல்யூ என்னது? 9/4 divided by x2 ஓட வேல்யூ என்னது? -1 minus x1 ஓட என்னது? 9/4. இப்போ y minus 0 y, 1 minus 0 1 is equal to, இப்போ இதுக்கு மீச்சம் எடுங்க, கீழே 4 வரும், மேலே 4x minus 9 வருமா? ஒரு நாங்க இந்த 4 அங்கிட்டு பெருங்க, இந்த 1 அங்கிட்டு பெருங்க. அப்போ 4x minus 9/4, இங்க 4 வரும், அங்க என்ன வரும்? -4 -9 வருமா? இப்போ இந்த 4 கேன்சல் ஆகுமா? அப்போ y/1 is equal to 4x minus 9, 9 நாளும் 13 -13. இப்போ இந்த -13 இங்கிட்டு பெருங்க, -13y is equal to 4x minus 9. இப்போ நமக்கு என்ன தேவை? x தான தேவை. அப்ப இந்த y அங்க கொண்டு போங்க. 4x plus 13y minus 9 is equal to 0. இதுதான் என்னது? கேட்ட நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும். இவ்வளவுதான் இந்த கணக்கு. இந்த கணக்குல என்ன கஷ்டம் நீங்களே சொல்லுங்க. கொஸ்டினை ரீட் பண்ண போறீங்க, ரீட் பண்ணிட்டு சந்திக்கும் புள்ளின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரெண்டை வச்சு ஒரு புள்ளி கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கும் நேர்கோட்டின் நடுப்புள்ளின்னு சொல்லிட்டாங்க. நடுப்புள்ளினாலும் மையம்னாலும் ஒன்று தான். அப்போ மையப்புள்ளிக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா ரெண்டு புள்ளி கிடைச்சிடும். ரெண்டு புள்ளியை வச்சு இந்த சாம்பாட்டில் பிரதிட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஆன்சர் கிடைச்சு. அவ்வளோதாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.